அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு? குரு பகவானை பொறுத்தவரை 15/10/2024 அன்று வக்ரகதியில் செல்ல இருக்கிறாருங்க. அதற்கு முன் உள்ள காலகட்டங்கள்ல உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும்? குறிப்பாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணி என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது? குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மேசராசியை விட்டு சுக்கிரனின் ராசியான ரிஷபராசியில் பிரவேசிக்கிறாருங்க. ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிரன் குரு பகவானுடைய பகை கிரகம் ஆவார். அதனால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்கள்ல எந்தவித தோஷம் இல்லாதவரும், தேவர்களுக்கு குருவாகவும், மனித வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களின் மீதும் ஆதிக்கம் கொண்டவரும், தனது சுப பார்வை ஒன்றினாலேயே மற்ற கிரகங்களினால் ஏற்படும் தோஷங்களை போக்கி அருள்பவருமான குரு பகவான் தமிழ் மாதமான சித்திரை 18ஆம் தேதி, ஆங்கில மாதமான மே 1ஆம் தேதியன்று குரு மேசராசியை விட்டு சுக்கிரனின் ராசியான ரிஷபத்தில் பிரவேசிக்கிறாருங்க. ரிஷப ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் குரு பகவானுடைய பகை கிரகம் ஆவாருங்க. அசுரர்களுக்கு ஆச்சாரியர் சுக்கிரன். தவ வலிமையில் குருவும் சுக்கிரனும் சுபபலம் பெற்றவர்கள். தேவர்களுக்கு ஆச்சாரியன் குரு, பொன்னன், வியாழன், பிரகஸ்பதி, தேவகுரு என்ற பல பெயர்களால் பிரசித்தி பெற்றவர் குரு பகவான். தேவர்களுக்கும் இந்திரனுக்கும் ஆச்சாரியர் இவரே. அசுரர்களின் ஆச்சாரியரான சுக்கிரன் குரு பகவானுக்கு இணையான தவ வலிமை பெற்றவர். அசுரர்கள் இவரை தெய்வமென போற்றி வந்தனர். நீண்ட காலம் மிக கடினமாக தவமிருந்து மிருத சஞ்சீவினி என்ற மகா மந்திரத்தை கற்றுக்கொண்டார். இறந்தவர்கள் உயிர்ப்பிக்கும் சூட்சம சக்தி வாய்ந்த மந்திரம் இது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அடிக்கடி போர்கள் நடந்து வந்தன. இத்தருணங்களில் போர்க்களத்தில் உயிர் நீத்த அசுரர்களை சக்தி வாய்ந்த இம்மகா மந்திரத்தினால் உயிர்ப்பித்து வந்தனர். சுக்கிரன் இவ்விதம் உயிர் பிழைத்த அசுரர்கள் மீண்டும் மீண்டும் தேவர்களுக்கு எதிராக போராட முடிந்தது. ஆனால் தேவர்களிடம் இம்மந்திரம் இல்லை. ஆதலால் ஒவ்வொரு போரிலும் தேவர்கள் தோற்றே வந்தனர். எவ்விதமாவது இம்மகா மந்திரத்தை தெரிந்து கொண்டு விட வேண்டும் என்ற ஆர்வத்தில் குரு பகவானின் மைந்தனான கசனை சுக்கிர பகவானிடம் கல்வி பயில அனுப்பி வைத்தனர். சுக்கிரனும் கசனை தனது மாணாக்கரில் ஒருவராக சேர்த்து கொண்டார். கசனின் நோக்கத்தை அறிந்து கொண்ட அசுரர்கள் அவனை கொன்றுவிட பல சூழ்ச்சிகள் செய்தனர். குரு பகவானிடம் சுக்கிரனுடைய பெண் தேவயானி கசன் மீது மயில் கொண்ட காரணத்தால் தேவயானியின் உதவியால் சுக்கராச்சாரியாரிடமிருந்து மிருத சஞ்சீவினி எனும் மகா மந்திரத்தை கற்றுக்கொண்டான் கசன். இம்மகா மந்திரம் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சக்தி வாய்ந்தது. ஒவ்வொரு முறையும் தேவயானி கசனை காப்பாற்றி வந்தால் இதனை அறிந்த அசுரர்கள் கசனை ரகசியமாக கொன்று எரித்து அந்த சாம்பலை சுக்கராச்சாரியார் அறியாமல் சோமபானத்தில் கலந்து கொடுத்துவிட அவரும் அருந்துவிட்டார். மீண்டும் தேவயானியினுடைய முயற்சியினால் கசன் உயிருடன் சுக்கராச்சாரியாரின் வயிற்றை பிளந்து வெளிவந்து சுக்கிரனையும் உயிர்ப்பித்தான். பின்பு தேவயானி தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தியும் கூட குருவினுடைய மகள் தனது சகோதரிக்கு சமம் என கூறி மன உறுதியுடன் மறுத்து தேவ உலகிற்கு சென்று விட்டான். இதனால் சீற்றமடைந்த தேவயானி கசன் கற்றுக்கொண்ட மிருத சஞ்சீவினி மந்திரம் அவன் மனதிலிருந்து மறந்து விடும்படி சாபமிட்டால். குரு பகவானுடைய தவ வலிமை பற்றி வேதங்களிலும் சில உபநிமிடங்களிலும் இதிகாச புராணங்களிலும் விவரிக்கப்பட்டுள்ளன. பொதுவாக ஒரு ராசி மண்டலத்தை கடப்பதற்கு குரு பகவானுக்கு 12 மாதங்கள் ஆகின்றன. சந்திரனின் ஆட்சி வீடான கடகம் குருவுக்கு உச்ச ராசியாகும், மகரம் நீச்ச ராசியாகும். ஜனன கால ஜாதகத்தில் குரு சுபபலம் பெற்று பாவ கிரக சேர்க்கை இல்லாமல் இருப்பார். அத்தகைய ஜாதகத்தார்கள் ஒழுக்கம், தெய்வ பக்தி, தெளிந்த மனம், நேர்மை ஆகிய நற்குணங்களால் சிறந்து விளங்குவார்கள். நற்குணங்கள் அமைந்த குழந்தைகளை அடைவதற்கு ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் குரு இருக்க வேண்டும். இல்லையெனில் அந்த இடத்திற்கு குருவினுடைய பார்வையாவது இருக்க வேண்டும். கோல்சாரத்தின் போது குருவிற்கு வக்ரகதி அல்லது அதிசாரகதி ஏற்படுமானால் அப்போது அவர் பூர்வ ராசி பலனை தந்தருள்வார். ஜாதகத்தில் கெடுதலை உண்டு பண்ணும் கிரகங்கள் குரு பகவானுடன் சேர்ந்திருந்தாலோ அல்லது குரு பகவானால் பார்க்கப்பட்டாலோ அந்த தோஷம் அடியோடு நிவர்த்தியாகி விடும் என கூறுகிறது புராதான ஜோதிட கிரகங்கள். இவ்வளவு மேன்மை பெற்ற குரு பகவான் தற்போது ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டங்கள்ல
துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 2ஆம் 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானமாகிய ரிஷபத்தில் குரு மாறுவது நன்மை தராதுங்க. அதிக அலைச்சலையும் குடும்ப கவலைகளையும் உடல் நல குறைவையும் வீண் பண விரயமும் கவலை அளிக்குங்க. மீன ராசியில் அமர்ந்துள்ள பலம் பொருந்திய ராகு சமய சஞ்சீவீதியாக தக்க தருணத்தில் உதவிக்கு வந்து விடுவாருங்க. வரவுக்கு மீறிய செலவுகளினால் அடிக்கடி பண பிரச்சனைகள் ஏற்படுங்க. அத்தகைய சந்தர்ப்பங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து உதவிகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. வரும் ஒரு வருட காலத்திற்கு பணம் மற்றும் விலை உயர்ந்த பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. ஏன்னா பணம் மற்றும் விலை உயர்ந்த பொருட்கள் களவு போவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது என்பதால் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க. குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க. திருமண முயற்சிகள்ல கவனமாக இருப்பது வேண்டுங்க. ஏன்னா தவறான வரனை நிச்சயித்து விட சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. ஒரு வருடத்திற்காலத்திற்கு முக்கிய விஷயங்களில் பொறுமை நிதானம் தீர ஆலோசித்து முடிவெடுப்பது அவசியங்க. தனஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய சுப பார்வை இருப்பதால் தக்க தருணங்கள்ல உங்களுக்கு உதவி கிடைக்குங்க. துலாம் ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் குரு பகவானுடைய இந்த ரிஷபராசி சஞ்சாரம் என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்று பார்க்கும்போது, நீங்கள் வேலை பார்க்கும் இடத்துல பணிகள்ல கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் வேண்டாங்க. அதே போல சக ஊழியர்களுடன் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது வேண்டுங்க. அவர்களது சொந்த பிரச்சனைகள்ல தலையிடாமல் இருப்பது நல்லதுங்க. தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதையும் தவிர்த்துக்கோங்க. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் துலாம் ராசி அன்பர்கள் பிறருடன் நெருங்கி பழகுவதையும் அவர்களுக்கு உதவி செய்ய பணம் சம்பந்தமான ஆவணங்களில் கூட்டு கையெழுத்து போடுவதையும் தவிர்ப்பது நல்லது. கிரக நிலைகளின்படி சட்ட பிரச்சனைகள்ல சிக்கிக்கொள்ளும் வாய்ப்பு இருப்பதால் எல்லா விதத்திலும் அதிக கவனம் எச்சரிக்கை மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. துலாம் ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் பண விஷயங்கள்ல அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை குரு பகவானுடைய நிலை எடுத்து காட்டுதுங்க. அதிக உழைப்பையும் வெளியில் அலைவதையும் கூடுமான வரையில் குறைத்து கொள்ள வேண்டுங்க. குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல மூலப்பொருட்களுடைய விலை திடீரென அதிபதிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் சந்தை நிலவரத்தையும் நிதி நிலைமையும் ஆராய்ந்து பார்த்து அவற்றுக்கு ஏற்ப உங்களுடைய விற்பனை திட்டத்தை மாற்றி அமைப்பது மிக மிக அவசியங்க. குறிப்பாக நிதி நிறுவனங்களினால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதால் எச்சரிக்கையுடன் கவனமுடன் இருப்பது நல்லதுங்க. துலாம் ராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான புதன் ஓரளவுக்கு அனுகூலமாக இருப்பதால கல்வி முன்னேற்றம் சிறிதளவு தடைபடாதுங்க. இருப்பினும் மற்ற கிரகங்களுடைய அனுகூலம் இல்லாததால் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள்ல உழைப்பு கடினமாக இருக்குங்க. சந்தையில் உங்களுடைய விலை பொருட்களுக்கு போட்டிகளும் அதிகம் இருக்குங்க. இது விற்பனையும் லாபத்தையும் பாதிக்குங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபடாமல் நீங்க உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. துலாம் ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, குரு சனி பகவான் ஆகிய இருவருக்குமே பரிகாரம் செய்வது அளவற்ற நன்மைகளை செய்யுங்க. அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் வியாழக்கிழமை மாலை நேரத்தில் சிறிது நெய்யும் சனிக்கிழமைகள்ல சிறிது எள்ளெண்ணையும் சேர்த்து வந்தால் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும்.